உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ நல்லா தூங்குறானே. அக்கா நான் இருக்கேன். உன்னை நான் பாத்துக்கிறேன். தாத்தா பாட்டி எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா தூங்குங்க. உங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். இந்த பாக அழிக்க முடியாது போல இருக்கே. உன்னோட தேவை ஏன் அழிவு தானே. என் குடும்பத்துல இருக்கிற யாரையும் எதுவும் பண்ணிடாத. இப்பவே என்னோட ஆத்மாவை அழிச்சு உன்னோட பசிய தீர்த்துக்கோ. நான் முதல்ல ஒன்னு அழிக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னுடைய மொத்த சாம்ராஜ்யத்தை அழிக்கிறேன். வா வந்து என்ன அழி. ஐயோ, எப்படியாவது பொம்மி கதையை முடிச்சிடு. போகாத பாக்கு. ஐயோ சொன்னா கேளு. போகாத பாக்கு. நான் சொல்றத கேளுப்பா. ஐயோ போகாத. போ 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 போ. பாக்கு அவ சொன்னா கேட்காத. போகாத. ஓ
பாத்தீங்களா உங்க பாகோட கதி? ஆனா உங்க 3 பேரையும் அவ்வளோ சீக்கிரம் நான் கொல்ல மாட்டேன். துடிக்க வச்சு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ஏண்டா இந்த உலகத்துல நாம வாழ்றோன்னு வேதனைப்படுற அளவுக்கு உங்களோட மரணம் ரொம்ப கொடூரமா இருக்கும். சிவு. எண்ணி 7 நாள்ல அடுத்து இந்த வீட்ல என்னென்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு காலையில நீங்க தூங்கி எழுந்ததும் பாப்பீங்க. அக்கா ஐயோ இனிமே என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அக்கா உன்னாண்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்க்கா. என்ன ராணி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மாவும் பசுபதியும் என்னை பார்க்க வந்திருந்தாங்கக்கா. ராணி, அம்மா நீ இங்க இருக்கியா? வாங்க உட்காருங்க. இருக்கட்டுமா? வா, உனக்கு உட்காருப்பா. உடம்புக்கு ஒண்ணும் இல்லல? நீ நல்லா தானமா இருக்க? ம், ஏன் கீழே வரல? இல்லம்மா கொஞ்சம் அசதியா இருந்துச்சு, அதான் நான் அப்படியே இங்க உட்காந்துட்டேன். அம்மா என்னம்மா 2 பேரும் என்ன பார்க்க வந்துக்கிறீங்க? இல்லம்மா, மல்லிகா மாசமானதுல இருந்து அடிக்கடி வயித்து வலிங்கிறா. அதான் மனசு கேட்காம ஒரு ஜோசியரை போய் பார்த்தேன். பொதுவா ஒரு பொண்ணோட வயித்துல கரு உண்டானதுல இருந்து 3 மாசத்துக்குள்ள அவளுக்கு நலங்கு ஒண்ணு பண்ணணுமா. சில நேரம் அத பண்ணாம விட்டா கூட எதிர்வினையா மாறி இந்த மாதிரி அடிக்கடி வயித்து வலி வரும்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்றீங்க? இப்படி எல்லாம் கூட இருக்குதா? இருக்கா இல்லையான்னு தெரியலக்கா. ஆனா ஜோசியர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த சடங்க செய்யலனா நாளைக்கு மல்லிகாக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட இதனாலயோன்னு தோணுங்கா. ஆமா ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். ஜோசியர் சொல்லிட்டா அதை செஞ்சிடணும். அதனாலதாம்மா அந்த காலத்துல ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரியான சடங்குகளை சரியான நேரத்துல செஞ்சிருவாங்க. அந்த நம்பிக்கையோட இருந்ததுனாலதான் குழந்தையும் நல்லபடியா எந்தவித குறையும் இல்லாம எல்லார் வீட்லயும் சுகப்பிரசவமா நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால மல்லிகாக்கு நலங்கு பண்ணலாம்னு அம்மா சொல்றாங்க. கண்டிப்பா பண்ணிடலாம், நம்ம வீட்லயே வச்சு பண்ணிடலாம். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ. ம். அக்கா, உன்னோட இடத்துல இருந்து மல்லிகாக்கு பண்ண வேண்டிய சம்பிரதாயங்களையும் சடங்கையும் நான் தானே செய்யணும். அதான் நலங்க நம்ம வீட்லயே வச்சு செய்யலான்னு முடிவு எடுத்துக்கிறேன். அதுக்கெல்லாம் இனி எந்த அவசியமும் இல்ல ராணி. மல்லிகா வயித்துல வளர்ந்தது குழந்தையே இல்லை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.